ஹாய் இன்வெஸ்டர்ஸ், உங்கள் அரவிந்த் சுப்ரமணியன் பேசுகிறேன், உங்கள் ஃபினான்ஷியல் பிளானர். ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது எல்லோரும் கேட்டால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் நிறையா பாலிசிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மார்க்கெட் லிங்க்டான பாலிசிஸ் தான். நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு மார்க்கெட்டோட லிங்க் பண்ண மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் ஒன்று நடத்தலாம். இப்போ 3 ஸ்கீம்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ரீட் அவுட் பண்ணுறேன். per annum நீங்கள் 5 lakh per annum நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 17 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 10 lakhs per annum for 25 இயர்ஸ்க்கு நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி பண்ணுறீங்க. ஸோ இது ஒரு ஸ்கீம். ஓகே, இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது செகண்ட் ஆப்ஷன். 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க per annumக்கு. அது ஆனால் 10 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அண்ட் 6.13 lakhs per year நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கிறீங்க 25 இயர்ஸ்க்கு. அட் தி எண்ட் ஆஃப் அந்த 25 இயர்ஸ் பீரியட்க்கு அப்புறம் நீங்கள் 50 லட்ச ரூபா எண்டில் ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டாவது ஆப்ஷன். ஓகே, மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 7 வருஷத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த ஸ்கீம் பீரியடில் பார்த்தீங்கன்னா பர் ஆனம்க்கு உங்களுக்கு 85.5 lakh rupees கிடைக்கிது 20 வருஷத்துக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? ஸோ இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீவேல்யூவேட் பண்ணணும், நீங்கள் எதனால் இதை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன், 5 lakh per annum இன்வெஸ்ட் பண்ணி 17 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற பீரியடு. அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் இல்லை XIRRன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ உங்கள் காசு அப்ரிஷியேட் ஆகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.36%. ஸோ நீங்கள் எஃப்டியோட மோசமான ஒரு ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அர்த்தம், நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 7.11% தான் உங்களுக்கு இயர்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்களோட காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் 7.11%. அதுவுமே இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் படி எஃப்டியுமே பெட்ரு அதோட. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ்க்கு 5 lakh 7 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 85.5 lakh rupees இயர் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்னா ஒரு 20 வருஷம் டைமுக்கு அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா per இயருக்கு பார்த்தீங்கன்னா 5.11%. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபேன்சியாக அந்த ஸ்கீம் ஆப்ஷனை காமிச்சு உங்கள்கிட்ட அந்த ரிட்டர்ன்ஸை பற்றி, ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் per இயர் ரிட்டர்ன்ஸை பற்றி உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு ரீசன் நிறையாவே இருக்குது. ஸோ பேசிக்லி பீப்புள், இந்த பாலிசி ஹோல்டர்ஸ், அவங்க செல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட மணியை வச்சு அவங்க இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸான ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ரிட்டர்ன் எடுத்து உங்கள்கிட்ட மியர் 5% to 7% ரிட்டர்னை மட்டும் கொடுப்பாங்க. ஸோ பீப்புள் ஹூ வாண்ட் டு டைரக்ட்லி மேனேஜ் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க காசை நீங்களே மேனேஜ் பண்ணணும், நீங்களே அந்த ரிட்டர்ன்ஸை எடுக்கணும், அவங்க எடுக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு டேரெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான். வேறு எந்த ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மினிமம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 12%லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் 18% கூட போகலாம். ஓகே, பட் கொஞ்சம் ஆப்டிமிசம் ரொம்ப வேணாம். ஸோ 12%னே வச்சுப்போமே. 12% பார்க்கும்போது இதோட நீங்கள் 2 times அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் எடுக்கிறீங்க ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் டு அனலைஸ், இப்போ உங்களோட அக்கௌண்ட், இப்போ நீங்கள் ஒரு பாலிசி ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த பாலிசியை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும், அது என்ன ஸ்கீம்னு நீங்கள் கீழே போட்டிங்கன்னா நான் அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்னு உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி கொடுக்குறேன். Okay, please subscribe and like my videos so that I can give you more information about this. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.